அந்த சொல்லுக்கு உரியவன் அந்த செயல்ல மறவாத இருக்கணும். சிறந்த விருத்தல் என்னது படிக்கிறோம். என்னையா சிறந்த விருத்தல் படிச்சீங்களா? படிச்சங்க. எங்க எத்தனை படிச்சீங்க? 2 தரம் படிச்சேன். ஆனா செய்ய படிச்சீங்களா? என்னையா இது? இத்தகைய முறையில் இருக்கக்கூடாது. எவ்வளவுதான் யார் எந்த இடத்துல உணர்ந்தாலும் எதை உணர்ந்தோமோ அந்த உணர்ந்த நிலையில இருந்து இறக்காது இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இந்த நிலையில நீங்கள் எல்லாம் இன்று கூடியிருப்பது ஒரு நல்ல நோக்கத்தோடு உலகம் அமைதி பெற வேண்டும். ஏதான் நான் பேசிட்டு இருக்கேன். அந்த பேச்சு உங்களுக்கு நல்லா பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பேச்சை நான் மாத்திரம் நிறைவேற்ற முடியுமா? முடியாது. எல்லாரும் சேர்ந்து ஆங்காங்கு கூடி பேசி உலக சமாதானம் ரொம்ப சிரமமே இல்லை, ரொம்ப சுலபமானது. நீங்க படிச்சு பார்க்க போறீங்க. உலக சமாதானம் ரொம்ப சுலபம் தான். ஆனா அதை நடத்தி கொடுக்க வேண்டிய அதுக்காக முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு அதுல விருப்பம் இல்லை. அதை மாத்தணும். இப்போ அந்த யாரால அது நடத்த முடியுமோ அவர்களுக்கு அந்த விருப்பமே வரல. யாராருக்கு விருப்பம் இருக்குதோ அந்த அளவுல காரணம் அத சொன்னா எல்லாருக்கும் தெரிகிற போது சிலருக்கு எது கெட்டதோ அதையே தன் வாழ்க்கை வளமாக வைத்துக் கொண்டிருக்கிறது. உலக சமுதாயத்துல ஒரு குழு அங்கங்க கூடிக்கொள்றாங்க. அவர்களுக்கு விரோதம். ஆகையினால இதான் காரணம். இதுவரையில உலக நன்மைக்காக பாடுபட்ட அல்லது நல்லதே எடுத்து சொல்ல எந்த மகானும் உயிரோட இருக்கவே இல்லை. உடனே நீ இந்த உலகத்துக்கு தேவையில்லை அனுப்பிச்சுடுறாங்க. அப்படிதான் பார்த்தோம். ஆனால் அதனால என்ன பண்ணணும்? நான் ஒருவருக்கு சொல்லி அந்த உணர்வையும் தெளிவையும் ஏற்படுத்தி உலக அமைதிக்கு ஏற்ற வித்துக்களாக ஒளி விளக்குகளாக ஒவ்வொருவரும் பிரகாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் உங்களை மகிழ்ச்சியோடு வணங்கி வாழ்த்தி உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.